முந்தைய வீடியோக்கள்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஃப்ரீயா மூவ் ஆகுறத பத்தி படிச்சோம். இப்போ ஒரு காப்பர் மெட்டல் ஸ்ட்ரிப்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் விடிங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிறத எடுத்துப்போம். விடிங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல தான் ஆக்சுவல் கரண்டான எலக்ட்ரான் கரண்டோட டைரக்ஷன் இருக்கும். நம்மளோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டான கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை கரண்ட் டைரக்ஷனை எடுத்துக்கிறோம். அதாவது கன்வென்ஷனல் கரண்ட்டும் எலக்ட்ரான் கரண்ட்டும் சேம் வேல்யூ தான். அதோட டைரக்ஷன் மட்டும் ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். பொதுவாக கரண்டோட டைரக்ஷன் ஐன்னு குறிப்பிட்டா அது கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷனை தான் குறிக்கும். எக்ஸ் லென்த் உள்ள இந்த சின்ன பகுதியில டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் n which is equal to NaX. இதுல AXங்கிறது இந்த சின்ன பகுதியோட வால்யூமையும் nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூமையும் குறிக்கும். இப்போ இந்த சின்ன போர்ஷன்ல உள்ள டோட்டல் சார்ஜ் குவான்டிட்டி Q which is equal to minus NaXE. இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்றது மூலமா இந்த சின்ன போர்ஷன்ல உள்ள டோட்டல் சார்ஜ் குவான்டிட்டி Q டைமை பொறுத்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இங்க x மட்டும் வேரியபிள் அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்சியேஷன் பண்ணா dx by dt கிடைக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் குவான்டிட்டி கரண்ட்ங்கிறதுனால IE. அப்புறம் dx by dtங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கன்வென்ஷனல் கரண்ட் எலக்ட்ரான் கரண்ட்டுக்கு சேம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால I கன்வென்ஷனல் which is equal to NaEVD. சிம்பிளா கன்வென்ஷனல் கரண்ட்டை ஐன்னு எடுத்துக்கலாம். I which is equal to NaEVD. இந்த காப்பர் மெட்டல் ஸ்ட்ரிப்ல எல் போர்ஷன் மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதா எடுத்துப்போம். இந்த எல் போர்ஷன்ல உள்ள டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் குவான்டிட்டி Q which is equal to minus NaLE. ஏஎல்ங்கிறது எல் போர்ஷன்ல உள்ள வால்யூமையும் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூமையும் குறிக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரூல் கோஆர்டினேட் சிஸ்டம் படி எல் போர்ஷன்ல உள்ள நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி v வெக்டார் which is equal to minus vd j வெக்டார். மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் b வெக்டார் which is equal to bk வெக்டார். இதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டால ஏற்படக்கூடிய மொத்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FB கண்டுபிடிக்கலாம். FB வெக்டார் which is equal to NaLEVD j வெக்டார் cross bk வெக்டார். கரண்ட் வேல்யூ NaEVDங்கிறதுனால இந்த டேர்ம்ல உள்ள NaEVD ஐன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டார் FB வெக்டார் which is equal to IL j வெக்டார் cross bk வெக்டார். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணாம அப்படியே வெக்டார் ஃபார்ம்ல வச்சுக்க pk வெக்டாரை b வெக்டார்னு எழுதிக்கலாம். சார்ஜ் Q ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால கரண்ட் I ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அதனால IL j வெக்டார்ல ஐயோட வேல்யூ ஸ்கேலார் வேல்யூல எழுதணும். எல் ஜே வெக்டாரை எல் வெக்டார்னு எழுதிக்கலாம். இங்க எல் வெக்டார்ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். அதோட டைரக்ஷன் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். ஃபைனலா இந்த எல் போர்ஷன்ல ஏற்படக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F வெக்டார் which is equal to I L வெக்டார் cross B வெக்டார்.